எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஊடக நண்பர்களை வழக்கம் போல் அயலாவரம் தோட்டம் அதில் வசிக்கின்றன பாசத்தோடு வரவேற்கின்றேன். இடையில ஒரு வாரம் 2 வாரம் நாம் சந்திக்க முடியவில்லை. ஆனாலும் என்னைக்கு எங்கு சென்றாலும் அங்கு வந்து விடுகிறார். நானும் தொலைக்காமல் பதில் சொல்லுகிறேன். இந்த நிர்வாகக்குழு கூட்டம் தேர்தலுக்கு முன்னாலே வருகின்ற தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கு முன்னாலே நடக்கிற ஒரு கூட்டம். இந்த நிர்வாகக்குழு தீர்மானத்தின் அடிப்படையிலே அடுத்த செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம். இந்த நிர்வாகக்குழு கூட்டத்திலே எனக்கு முழு அதிகாரம், கூட்டணி பேசுவதற்கு முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக இந்த நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். அதே வேளையிலே டெல்லி உயர் நீதிமன்றமும் இந்திய தேர்தல் ஆணையமும் அன்புமணி ராமதாஸ் அல்ல, அன்புமணி அவருக்கு தலைவர் பதவி இல்லை, தேர்தல் ஆணையம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, சின்னமும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையமும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையமும் நாங்கள் தொடுத்த வழக்கிலே டெல்லி உயர் நீதிமன்றமும் அதை உறுதி செய்து அன்புமணி தலைவர் அல்ல, நிறுவன தலைவர் நான் தான் என்று அதை உறுதி செய்திருக்கிறது. இந்த நிலையிலே பல மாதங்களுக்கு முன்னாலே அவரை இந்த கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம். கட்சியிலிருந்து நீக்கிய பிறகும் அப்பொழுது நான் சொன்னேன், இந்த பெயரையோ அல்லது சின்னத்தையோ அல்லது என் பெயரையோ உபயோகப்படுத்தக்கூடாது. இது சம்பந்தமாக காவல்துறைக்கும் தலைமைச் செயலாளருக்கும் நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம், தெரிவித்திருக்கிறோம், ஊடகங்களுக்கு உங்களுக்கும் சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் தொடர்ந்து அந்த தவறை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் பெயரை உபயோகிக்கிறார்கள், கட்சியின் பெயரை உபயோகிக்கிறார்கள், போராட்டம் அல்லது ஊர்வலம் என்ற பெயர்களை அங்கே போகும்பொழுது அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சட்டத்தை மீறி தலைமை தேர்தல் ஆணையம் சொன்ன தீர்ப்பை அது தவறாக அதற்கு வழிகாட்டி அவர்கள் அந்த வகையில் அந்த தவறை அவர்கள் திருத்திக் கொண்டு இப்பொழுது அன்புமணிக்கு சின்னமில்லை, கட்சியின் தலைவரும் அல்ல என்று தலைமை தேர்தல் ஆணையம், டெல்லி தலைமை தேர்தல் ஆணையம், இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அது சம்பந்தமாக நாங்கள் தொடுத்த வழக்கிலே டெல்லி உயர் நீதிமன்ற வழக்கிலே
நாங்கள் தெளிவாக சொன்னோம். ஒரு தெளிவான தீர்ப்பையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று கூட ஏதோ அதாவது வேட்புமனு வாங்குவது கட்சியே இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினரும் அல்ல, அவரை நீக்கியாகிவிட்டது. இந்த நிலையில பொம்மாத்து வேலைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வருகிறார். அதை இந்த நேரத்தில் இந்த நிர்வாக குழு வன்மையாக கண்டிக்கிறது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஆரம்பித்தேன். 46 ஆண்டு காலமாக ஆரம்பித்து இன்றைக்கு பல்வேறு பதவிகளை அவருக்கு கொடுத்து அழகு பார்த்தோம். ஆனால் பொதுவாக சொல்வார்கள், தீட்டிய மரத்திலே அந்த மாதிரி இந்த ஆலமரம் போல நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி 96,000 கிராமங்களுக்கு சென்று வளர்த்த இந்த கட்சியை ஆலமரத்தின் ஒரு கிளையில ஆலமரத்திலிருந்து ஒரு கோடாரியை செய்து அந்த கிளையிலிருந்து அது நுழைக்கிளையில உட்கார்ந்து வெட்ட ஆரம்பித்திருக்கிறார். அதனுடைய பலன் என்ன ஆகும்? கீழே விழுவதை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. நான் நட்ட ஒரு பூந்தோட்டம், அதில் அந்த பூந்தோட்டத்தில் எல்லா விதமான மலர்களும் பூத்து குழுவுகிற நேரம், அதில் பல குரங்குகள் நுழைந்து அந்த செடிகளை எல்லாம் பூக்களை எல்லாம் நாசம் பண்ணி அந்த தினந்தோறும் அதே வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லி நீதிமன்றம், தேர்தல் கமிஷன் இதையெல்லாம் சொல்லி கூட அதையெல்லாம் மீறி விருப்ப மனு வாங்கிறது, ஊர்வலம் போவது, கூட்டம் நடத்துவது, இப்படி இந்த மாதிரியான பொம்மாத்து வேலைகளை எல்லாம் பரிகசிக்கத்தக்க வேலையெல்லாம் செய்து வருவது தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திராத ஒரு புதுமை. இதற்கு முன்னால் இப்படி எல்லாம் நடந்ததில்லை. ஆனால் இப்படி அன்புமணி என் பெயரை சொல்லி என் படத்தை போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை உபயோகித்து செய்வது வேதனை அளிக்கிறது. ஆக இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நிர்வாக குழுவில் பேசியவர்கள் கருத்துக்களை சொன்னார்கள், வன்மையாக கண்டித்தார்கள். அந்த வகையிலே தான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகின்றேன். நீங்கள் ஊடக நண்பர்கள் இந்த செய்திகளை எல்லாம் சரியாக கொண்டு செல்லுங்கள் மக்களுக்கு. ஏனென்றால் அங்கே நான் சொன்ன மாதிரி பொம்மாத்து வேலைகளை, பொய் மூட்டைகளை என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மூட்டைகள், பொய் மூட்டைகள், ஆயிரக்கணக்கான மூட்டைகள்
வாய் திறந்தா போய் அந்த மூட்டைகள் பொய் மூட்டைகளை எல்லாம் சில ஊடகங்களுக்கு கொடுத்து அந்த ஊடகங்கள் அந்த பொய் மூட்டைகளை வெளியிடுவதை எனக்கு வருத்தம் அளிக்கிறது. எப்பொழுதும் நான் ஊடகத்தை நம்புகிறேன், ஊடக நண்பன். ஏனென்றால் நானும் பல பத்திரிகை நடத்துகிறேன். அந்த வகையில் சொல்லுகின்றேன், ஊடக நண்பர்கள் உண்மை எது பொய் எது என்று பகுத்தறிந்து நீங்கள் செய்திகளை வெளியிடுங்கள். அன்றைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாலே நம்முடைய கௌரவ தலைவர் 1.25 மணி நேரம் சென்னையிலே பத்திரிகையாளர்களை சந்தித்து மனத்தில் இருக்கிற அந்த குமரல்களை எல்லாம் முழுமையாக சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட ஓரளவு ஒரு 50 விழுக்காடு அன்றைக்கு சொன்னார். ஆனால் அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் ஊடக நண்பர்கள் முழுமையாக வெளியிடவில்லை. ஆக பேசுவதெல்லாம் போய் பித்தலாட்டம், இட்டு கட்டி பேசுவது, மம்மாத்து வேலை செய்வது, எப்படிப்பட்டவ அந்த நபருக்கு, அந்த கூட்டத்திற்கு, அந்த பொய்யர்களுக்கு, பொய் கூட்டத்திற்கு நீங்கள் ஊடக நண்பர்கள் தயவு செய்து துணை போகாதீர்கள். ஏனென்றால் ஊடகம் மிகப்பெரிய ஆயுதம். மக்களை வழி நடத்துகின்ற, நல்வழி நடத்துகின்ற, நல்வழிப்படுத்துகின்ற ஒரு ஊடகம். அதையெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இறுதியாக சொல்லுகிறேன், எனக்கு கூட்டணி பேசுவதற்கு இந்த நிர்வாக குழு முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. ஆனால் இது மட்டும் போதாது, அடுத்த செயற்குழு அது எனக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். அதற்கு மேலே சுப்ரீம் பாடி பொதுக்குழு இந்த மாதம் 28ஆம் தேதி பொதுக்குழு நடக்கிறது. ஆத்தூர்ல இல்லை, சேலத்துக்கு. சேலம் மாத்தியாச்சு. சேலத்தில் நடக்கிறது. ஆக இப்படி நாங்கள் சனநாயக நெறிப்படி முறைப்படி இந்த கட்சியை வளர்த்து இன்று வரை நாங்கள் நடத்தி வருகின்றோம். அதனால இந்த நான் சொன்ன மாதிரி கையில கிடைத்த பூமாலை என்று சொல்லுவார்கள். அதற்கு முன்னாலே ஒரு வார்த்தையை நீங்களே போட்டுக் கொள்ளுங்கள். என்ன வார்த்தை? அதை ஏவாய சொல்றது எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆக அதனால சொல்றேன், அந்த பொய்யர்களுக்கு இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை சொல்லுகிறவன், இந்த கட்சியை உருவாக்கியவன், இந்த கட்சியை உருவாக்கியவன், பாடுபட்டவன், 96,000 கிராமங்களுக்கு சென்று வேர்வை செஞ்சு வளர்த்தவன். இன்றைக்கு அது பெரிய ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. அந்த ஆலமரத்தையே வெட்ட நினைக்கிறாய். அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு கிளையே வெட்டி கோடாலே செய்து வெட்ட பார்க்கிறாய். ஒரு நாள் முடியாது, ஒரு நாள் அது நடக்காது. ஏனென்றால் ஒட்டுமொத்த மக்கள் கட்சியில் இருக்கின்ற கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் மட்டுமல்ல, பிற கட்சியை சேர்ந்தவர்களும் கட்சி சாராதவர்களும் என்னை வெகுவாக விரும்புகிறார்கள், ஆதரிக்கிறார்கள்.
இது கூட தெரியாமல் மம்மாத்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இந்த நேரத்தில் இந்த நிர்வாக குழு சார்பாக எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் சார்பாக உங்களை ஊடக நண்பர்களை நான் கேட்டுக்கொள்வதோடு அந்த மம்மாத்து வேலை செய்கிறவர்களையும் இந்த நேரத்தில் எச்சரிக்கிறேன். இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அதாவது சொல்வார்கள், சாதாரண நிலையில சொல்வார்கள், வேகாது. அதுக்கு முன்னாலே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், பருப்பு. ஆக இது வேண்டாம் வேண்டாம் தம்பி, இந்த விபரீத விளையாட்டு என்ற அரசியல இப்பொழுதும் மக்கள் மக்கள் திட்டுவது, பொதுவாக இருக்கிற மக்கள் திட்டுவது ஒரு காதிலே விழுந்தாலும் அதை கண்டுகொள்வதில்லை. அதற்கு மேல சொல்வதற்கு என்ன? ஆக டெல்லியிலே நடந்த போராட்டத்தை நீங்கள் இங்கிருந்தும் அங்கே இருந்தவர்களுடன் கலந்து கொண்டு ஒரு 400 பேருக்கு மேலே அந்த போராட்டம், இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. நீதிமன்றம் எங்களுக்கு, டெல்லி நீதிமன்றம் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. தவறு செய்த தேர்தல் கமிஷன் அதை புரிந்து கொண்டு இப்பொழுது சரியான திசையில சரியான தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. முதலில் தவறு செய்து விட்டது. ஏனென்றால் இவர்கள் அந்த மாதிரி தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து தேர்தல் கமிஷனையே ஏமாற்றியிருக்கிறார். அப்ப யாரெல்லாம் ஏமாற்ற முடியாது பாருங்க. அது கூட்டணி பற்றி கேட்பதற்கு நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்கள். வெற்றி கூட்டணி நிச்சயமாக அமைப்பேன். நிர்வாக குழு அதற்கான முழு அதிகாரத்தை எனக்கு வழங்கியிருக்கிறது. அதற்கு அடுத்து நடக்கப் போகிற செயற்குழு, பொதுக்குழு அவர்களும் எனக்கு அந்த அதிகாரத்தை வழங்குவார்கள் என்று நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில் ஐயா, நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்படுறாங்க, அது தொடர்பா மேல்முறையீடு பண்ணீங்களா, இல்லை வழக்கு ஏதாவது தொடருங்க? அதை கொண்டு அது சம்பந்தமாக தொடர்ந்து நாங்கள் வழக்கு மன்றத்துக்கு, நீதிமன்றத்துக்கு போவோம். நீதிமன்றத்தில் வழக்காடுவோம். அது என்னென்ன முறைகள், ஜனநாயக நெறிமுறைகள் என்னென்ன இருக்கோ அந்த முறைகளை எல்லாம் நாங்கள் கடைபிடிப்போம். அது இறுதி வெற்றி எங்களுக்கு தான். ஏனென்றால் மக்கள் எல்லாம் பாட்டாளி மக்களாக இருக்கட்டும், பிற மக்களாக இருக்கட்டும், பிற கட்சி மக்களாக இருக்கட்டும், இந்த ராமதாஸ் செய்வதை வெகுவாக ஆதரிக்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். இருதரப்பும் உரிமையியல் நீதிமன்றத்தில் நாடுன்னு டெல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. உரிமையியல் நீதிமன்றம் நாடிட்டீங்களா, நாட போறீங்க? உரிமையியல் நீதிமன்றம் கட்சி யாருக்கு, சின்ன யாருக்கு? சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்குது. அது சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. சிவில் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. தீர்ப்பு தெளிவா இருக்குது. போறதெல்லாம் போகலாம், அது தேவையில்லை. எதுக்கு தேவை? ஏன்னா கட்சி என்னது, எல்லாமே என்னது, என்கிட்ட எல்லாமே இருக்கு. அதனால சட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த பைலாஸ்
விதிகள் படி எல்லாமே தெளிவா இருக்கு. அதனால நாங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை, எதுவும் பேச வேண்டியது. அந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல மகாத்மா காந்தி, அது வந்து பேர் மாற்றம் பாஜக அதை போய் எப்படி தேர்தல் போதும். விருப்ப மனு வாங்க திட்டம் அந்த பொதுக்குழு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விருப்ப மனு வாங்குறதுக்கு இப்ப போய் செயற்குழு அனுமதி வாங்கணும். இப்ப நிர்வாக குழு அனுமதி கொடுத்துருக்கு, செயற்குழு அனுமதி வாங்கணும், பொதுக்குழு அனுமதி தான் இறுதி. அத பொதுக்குழு என்ன சொல்றதுன்றோ, என்ன அனுமதி கொடுக்குதுன்றது அந்த அனுமதி வச்சுதான் எந்த முடிவு எடுக்க முடியும். கூட்டணி சம்பந்தமாகவும் மற்ற சம்பந்தம். கூட்டணி சம்பந்தமாக நான் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என்று இந்த நிர்வாக குழு இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த மேலும் இந்த 2 பாடி செயற்குழு அப்புறம் பொதுக்குழு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்ன மாதிரி சொல்லுகிறார்கள் என்பதை வைத்துதான் நாம் இறுதி முடிவு எடுக்க முடியும். கூட்டணி விருப்ப மனு போட்டியிடறவங்க கட்சியில விருப்பம் வாங்க தேவையில்ல. நம்ம அம்மாத்தவர்கள்லாம் எனக்கு தெரியாது, அது தேவையே இல்லை. என்ன பலன்? நாங்கள் எப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதும் உண்மையை உரக்க சொல்லுவது, உரத்த குரலில் சொல்லுவது உண்மையை வழக்கம். அது உங்களுக்கு தெரிந்தவர்கள். அந்த வகையிலே நீங்கள் உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம், தர்மத்தின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யார் யாரோ எதையோ பொம்மாத்த வேலைக்கு அந்த மாதிரி இப்படி பொய்யா பேசுகிற செய்திகளை எல்லாம் நீங்கள் வெளியிடக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்ளக்கூடாது. ஆனாலும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், வெளியிடக்கூடாது என்று உங்கள் மனசாட்சி, அதாவது ஊடகங்களுடைய மனசாட்சி நிச்சயமாக உங்களுக்கு அது வழிகாட்டும். பன்னெண்டாம் தேதி நடந்தது தமிழ்நாடு பூராவும் மிகப்பெரிய போராட்டம், பெரிய கூட்டம், எல்லா இடத்துலயும் பெரிய கூட்டம். கன்னியாகுமரியிலிருந்து கும்படிப்பூண்டி வரைக்கும் இருக்கிற மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களையும் அது சிறப்பான போராட்டம். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு எல்லா இடத்துலையும் இவ்வளவு பெருந்திரளான கூட்டம் நடந்தது கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். நான் சென்னையில கொண்டேன். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது, பாட்டாளி மக்கள் கட்சி மேலும் மேலும் வளர்கிறது. என் பக்கம் எல்லோரும் இருக்கிறார்கள், மக்கள் திரள் இருக்கிறார்கள் என்று அந்த செய்தி அவர்களுக்கு, இந்த பொய்யர்களுக்கு குறைகிறது, குத்துகிறது, புகற்றல் வருகிறது. அதுக்காக ஏதாவது வேலையை செய்திருக்காங்க. நான் சொல்றேன், ஒரே வார்த்தையில் பொம்மாத்து வேலை போதும்.